ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இன்னொரு இந்த இதில் எவ்வளோ லெவல் ஏற்ற முடியும்னு பார்ப்போம். காசும் நம்ம கொஞ்சம் பிச்சைக்காரனாக தான் இருக்கும். ஜஸ்ட் நான் ஸ்டாக் பார்த்துருவோம். ஸ்டாக் பார்த்தாலும் வாங்குறதுக்கு காசு இல்லைப்போ. என்னால் ஸ்ப்ரிங்கு கூட வாங்க முடியாது, அந்த நிலைமையில் இருக்கேன். ஸ்ப்ரிங்கு 60,000. ஓகே, ரீசெண்டாக நம்ம ட்ரேடிங்ஸ்லாம் போட்டு என்னென்ன எடுத்துருக்கோம் தெரியுமா? நான் வீடியோ எடுத்திருப்பேன். இதில் இந்த 3 ஃப்ரூட் நான் சும்மா ரைடுக்காக வச்சுருக்கேன். மற்றபடி எல்லா ஃப்ரூட்டும் நான் கொடுத்துட்டேன். பெயின் கொடுக்குறான் பாபட்டோ. என்கிட்ட பெயின் இருக்கு. நான் இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு நான் கேஸ் எடுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிஸ்கார்டில் கேஸ் இல்லைன்னா டோக்கு நான் கொடுக்குற ஆஃபர் வந்து இதுவும் நான் கேஸுக்கு இது 3த்தையும் தரேன், ப்ளஸ் ஒரு பெயின் தரேன். ஐயோ சரி விடுங்க, நம்ம கிரைண்டிங் ஆரம்பிப்போம். ட்ரேடிங் போட்டது போதும். இப்போ நான் ஹாட் அண்ட் கோல்டில் இருக்கேன், பிகாஸ் இந்த லெவலில் ஹாட் அண்ட் கோல்டில் தான் இருக்கணும். ஓகே, நான் யார் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் குஸ்டிக்கு வரைக்கிட்ட சொன்னது அடிக்கணும். அடுத்ததுக்கு 25 ஆகும். அடுத்த கொஸ்டாச்சு இந்த வீடியோவில் முடிக்கும். நம்ம கிரைண்டிங் நம்ம கிரைண்டிங் யூஸ் பண்ணுறது 80 தான், எல்லாத்துக்கும் 80 தான். ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ ஷிஃப்ட் லாக் வந்து மவுஸ்க்கு மாதிரி தான் இருந்திருக்கு எனக்கு. ஆனால் சரி பண்ணுவோம். ஷிஃப்ட் லாக்கை இப்படி வச்சுட்டு என்னால் ஆஃப் பண்ணிப்போம். ஆன் ஆஃப் பண்ணிட்டு ஷிஃப்ட் லாக் இப்போ ஓகே. இல்லை இங்கே அப்போ வருது, எனக்கு போயிடுது. நான் கொஞ்சம் லீவ் ஆகிட்டு வரேன். இல்லை இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு லீவ் ஆயிடுவோமா? ஓகே, இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு லீவ் ஆயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேஸ் இல்லைன்னா எடுக்கணும்னு பார்க்குறேன். கேஸ் கிடச்சிச்சின்னா நான் அந்த ஸ்பேருக்குள்ள சாப்பிடலான் இருக்கேன். கிடச்சிச்சின்னா அப்படியே அது அதே கிடச்சி கொடுத்து ட்ரேட் பண்ணி. ஏன்னா என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் டீரெக்ஸ் இருந்தான். நான் அதில் போய் ஒன்று ட்ரை பண்ணுறேன்ட்டு உட்காந்து ராக்கெட்டை சாப்பிட்டேன். ராக்கெட்டை வாங்கினேன்னு தான் சொல்கிறேன். எட்டியை விட்டுட்டு வேறு எதாச்சும் பண்ணும். ஐயோ, இங்கி பாங்கி போட போகிறேன். ஓகே, போடுறோமா? இங்கி பாங்கி ஃபாதர் ஹேஸ் அ டாங்கி. டாங்கியோட ஃபாதர் கிறிஸ். இங்கி பாங்கி. இப்போ கிரைண்டிங் நம்மளை டாக் ஸ்டெப் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்பா. இங்கி பாங்கி எடுத்தாச்சு டாக் ஸ்டெப்பை. நம்ம டாக் ஸ்டெப்பை வச்சு கிரைண்டிங் பண்ண போகிறோம். நான் இப்போ எதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனேன்? ஐ டோன்ட் நோ. இட்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். நம்ம டாக் ஸ்டெப் எடுத்துப்போம். நம்மளுக்கு வெளியில் ஒழுங்காக வரல ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் நான் வந்து சரியான பண்ண மூட்டி ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட்ஸை போட்டு வச்சுட்டேன் வெளியில். ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம சர்வரை ஆஃப் பண்ணுறோம். எதுக்காக ஷிஃப்ட் லாக்காக? ஓகே, ஷிஃப்ட் லாக்காக சர்வர் ஆஃப் பண்ணி தான் எனக்கு திருப்பி க்ரோ கார்டனில் கிட்ஸுனே இது வரணும். அந்த கிட்ஸுனே இது ட்ராங்கிளுக்கு நான் எப்படியாச்சும் இருக்கணும். பிகாஸ் எனக்கு ட்ராங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுற பேர்டு இருக்கும்ல, அது கிடச்சிருக்கு. ஸ்டெர்னிட்டியும் கிடச்சிருக்கு. ட்ரில்லியர் கிடைக்குது. கஷ்டம் முடிச்சிட்டோம். அன்ட்ரான்ஸ்ஃபார்மாகவும் ஸ்டார்ட்ஸை போடுவோம் காலியாக.
சர்வரா பண்ணுவோம். ஓகே, ரேண்டமாக சர்வருக்குள்ளே போயிருக்கேன். என்ன சர்வர், எப்படிப்பட்ட சர்வர், எந்த ஒரு சர்வர் எதுவும் தெரியல. ஜுஜு டிவி 1 என்னப்பா பொண்ணு வருது. இன்னும் செஃப்லாம் ஒழுங்காக வரல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு தெரில. கொஞ்சம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரைடு போடலான் இருக்கேன். க்ரைனிங்கை முடிச்சுட்டு வீடியோ எப்படி ஆரம்பிக்கிறது, வீடியோ எப்படி முடிக்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு ரைடு கூப்பிட்டு போகிறேன். ஓகே, ஐயோ க்ரோ கார்டனுக்குள்ளே போகிறேன், சாரி. இப்போ நம்ம வந்திருக்கிற அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட், ஒன் அண்ட் ஒன்லி மை ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட். இதில் நான் இங்கே எதுக்கு நான் இந்த அக்கௌண்ட்டில் வந்தேன்னு கேட்பீங்க. பிகாஸ் நான் ரைடு வீடியோ போடலான்னு ஒரு லெவல் ஏற்றிட்டு ரைடு வீடியோ. ஸோ ரைடு வீடியோவில் தான் ஆக்சுவலி 30 அக்கௌண்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருப்பேன். பர்மிஷன் கேட்டிருக்கேன் சார் டைம் வீடியோ மாதிரி எடுப்பேன்ட்டு. பார்த்தீங்களா, சாபாக் V3 பாருங்கள், பார்த்து கொண்டே இருங்க. இதில் அவன் புத்தா யூஸ் பண்ணுறான், மட்டும் இது யூஸ் பண்ணுறேன் ஷார்க் மேன் கத்து. இது என்ன படி ஸ்வாட், பூடி ஸ்வாட், இது என்னது எனக்கு தெரில. சாபாக் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னு பாருங்க. சாய்பாக்கின் அருமை காலை பார்வோம் வேலை. என்கிட்ட ஃப்ரூட்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இவன் பிச்சைக்காரன், கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா, கிளான் வச்சுருக்கேன், அது ஒழுங்காக வச்சுருக்கேன். லவ் வச்சுருக்கேண்ணா, குட் 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 ஃப்ரூட், லவ் செம ஃப்ரூட். இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கு கொடுத்து ரைட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் வார்டு ஆக்சஸோரிஸு பேர் கிராஃப்ட் வச்சுருக்கேண்ணா கொண்டிருக்கான். இவன் இவனை கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா. செமையான ஆளுங்க இவன், எனக்கே தெரியாது இவன் இப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. என் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், என் அக்கௌண்ட்டில் இந்த சிஸ்டம்லேயே ப்ராப்ளம். இது அன்லாக் பண்ணிடலாம், அதான் செகண்ட் டேட்டா ப்ராசஸ் வருங்க. டென் இன்ஸ்டிங் வச்சுருக்காங்க. இன்ஸ்டிங் V2 இது 10 இன்ஸ்டிங் இருக்குது. இன்ஸ்டிங் V2 இருக்கும். சாமா பிளாக் ரிச் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஏன் இப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கே தெரியாது. என்கிட்ட பேசி விலைக்கு வாங்கிடுவோமா இந்த அக்கௌண்ட்டை பிளாக் ரிச்சுக்கு. சமய மாடுலேஷன் பண்ணி வச்சுருக்கான்ப்பா, எனக்கு கூட தெரியாது இப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. இங்கே ஒரு ஹேக்கர் சுற்றுறான் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹேக்கர் வால் கிராஃப்ட் போட்டதுனால ஒன்றும் தெரில. இன்ஸ்டிங் வீட்டுன்னு தான் நினைக்கிறேன்னா. என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணுறான், என்ன லெவன்லாம் காமிக்கும். இவன் எப்படி 10 டாஜஸ் எடுத்தேன். இன்ஸ்டிங் வீட்டு கூட கிடையாது பாருங்க. முடியும். என்ன லெவலு 30 ப்ரோ. 30 எஸ். ரெட் ப்ளூ green blue yes blue. ஓகே, துறந்திரு சீசே துறந்திரு சீசே. ஏன் அந்த பாஸ்வேர்ட் போட்டால் தான் திறக்கும்? எஸ், அப்போ தான் லேப்புக்குள்ளே போக முடியும். ஓய், நான் போயிட்டு ரைடர்ஸ் வெற்றி கடமை முடிச்சுட்டு வருவோம். என்ன ரைட் போக போகிறேன்? ஃப்ளேம் ரைட். தீபா போமாவிவா மாமிமா ஈ மாமா மாமிமா. என் அட்வான்ஸ் அன்லாக் பண்ணி வச்சுப்பாங்க. இவன் என் அட்வான்ஸ் அன்லாக் பண்ணியிருக்கான். டாக் அட்வான்ஸ் டோ அன்லாக் பண்ணியிருக்கான். என்ன தேவையில்லை. இன்டராக்ட் டாக் நார்மல் லேம் ட்ரேடு சிப்பு கிடச்சிருச்சு. ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு போவோம். என்னது எப்படி 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 இப்படி 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 சும்மா காக்கும். என்னையா இது ஃபஸ்ட்டு நீ இப்போ போடணும்.
அதெல்லாம் போடக்கூடாது. அதை நீ கையில் எடுக்கணும். இல்லை எடுக்கக்கூடாது. ஓகே அப்படி வந்துச்சா அப்படி நம்ம போகல எல்லாம் ஊல கொடுத்த மூங்கில்கள். உனக்கு எப்போ இந்த பாட்டு பாட தோணுச்சு? எனக்கு தானே பாடு. சும்மா சும்மா சொல்றேன். எப்படி முடிகிறோன்னு மட்டும் பாருங்க ரைடு. என்ன அங்கே இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேவா? என்ன 1 மினிட்லேயும் ஒரு 10 செகண்ட்ஸ்லேயும் சாரி 1 செகண்ட்லேயும் முடிச்சுட்டேன். போகுது சார். ஐயோ கொஞ்சம் அப்படி இந்த பிளாக் ஃபுட்ஸ் நாலேஜ் இல்லாதவ. ஸோ சாக்கர்ஸை பார்த்து சொன்னதுன்னு வச்சுக்காதீங்க. ஐயோ கொஞ்சம் பிளாக் ஃபுட்ஸ் இல்லாதவங்க. நான்லாம் புத்தா இருக்கும்போது வெறித்தனமாக இருந்த ரைடில் எவ்வளோ கெடுவாருங்க. சோலாவாகவே ரைடு முடிச்சிட்டேன். கரெக்டு. ஆனால் நீ சோலாவாக முடிச்சிருக்க, கூட சேர்ந்து கூட்டு ஆளின் கூட முடிச்சிருக்க. அது எப்படி தெரியுமா? ஒரு விஷயம்ல நீ யாருக்கும் ஃபைட் பண்ணாமல் இருப்பியா? நெக்ஸ்ட் விஷயம் அது எட்டி வந்ததுக்கப்புறமாப்பா எட்டி வந்ததுக்கப்புறம் நான் யார் கூடயும் சண்டை போடுறதில்ல. ரைடு வந்தாலே நான் வாட்டு ஒழுங்காக உந்துட்டு போயிடு. அந்த மாதிரி ரைடிங் காமிக்கிறேன். மது கூட தான் ரைட் போயிட்டுருப்பேன் முன்னாடிலாம். இப்போ மது புத்தா வச்சதுனால அவன் அக்கௌண்ட்டு கேட்டு நான் வாட்டுக்கு போயிட்டு ரைடை முடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ என்னன்னா மது வந்து தெரியாதனமாக டார்க்கை சாப்பிட்டான்ப்பா. அதனால மெயின்டைன் பண்ண சொல்லிடு. அதுக்கு மேலே லைட்டாக சாப்பிட்டான். அதுக்கு மேலே இதில் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா நான் புத்தா விட்டு எட்டி சாப்பிட்டதுக்குமா ஃப்ராக்மெண்ட் செய்யணும்னா எட்டியை வாட்டுக்கு அங்கே சும்மா விட்டுட்டு நான் வாட்டுக்கு மதுரோவில் தான் ரைட் போயிட்டுருப்பேன். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா ஒக்லூவில் ஹோஸ்ட் பண்ணிட்டு மதுரோவில் தான் அந்த ரைட் போயிட்டுருப்பேன். ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னதுன்னா ரைட் போக முடியாது. ரைடு போகிறதுக்கு புத்தா அக்கௌண்ட் இல்லை. அதுக்கு எங்கள் அக்கௌண்ட்டை கேட்டு வச்சுன்னா திருப்பி ஒரு புட்டாவை நீனே இல்லைன்னா வாங்கி தந்து சாப்பிடணும். ஓகே 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 பூம் 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 பூம்ரா. அதான் எட்டி சாப்பிட்டானா அவன் ரைடு போவானான்னு எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் எட்டியை வச்சு ஒரு ப்ளோ பிளேயர் நானே எனக்கே ரைடு வரல. புத்தா வச்சு அண்டர் 10 மினிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அண்டர் 5 மினிட்ஸில் நிறைய மினிட்ஸ். வேறு அனிமீஸ் இதில் கொஞ்சம் இன்ஸ்டிங் வச்சு டாச் பண்ணாத மாதிரி வச்சுருந்தா கூட பரவாயில்ல. எனிமீஸை கண்டே பிடிக்க முடியல. மேலே தானே ரெட் டாட் வச்சுருக்காங்க. சத்தவங்களுக்கு ரெட் டாட் இருக்கு. டேமேஜ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷப்பா முடிக்க போகிற ரைடு எவ்வளோ புத்தா வச்சுட்டு நாங்களாம் ரைடில் சும்மா கிங்கி. புத்தா வச்சுட்டு கிரைனிங்லேயும் நாங்களாம் கிங்கி. புத்தா இஸ் மை ஃபேவரட் ஃபுட். நான் பிவிபின்ட்டு வந்துருச்சுன்னா புத்தா மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஃபுட் நம்மளை பார்க்கவே முடியாது. பிவிபினா ட்ராகன் தான் பெஸ்ட். ஆனால் மற்றதெல்லாம் அது பெஸ்ட்டு. பிவிபிக்கு டோ தான் பெஸ்ட். ட்ராகன் கூட அந்த அளவு கிடையாது. டோ தான். ட்ராகன் பிவிபி தவிர இது எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு. ட்ராகனோட அது டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இல்லாத எம்மன் நல்லா தான் இருக்குங்க. அப்போல்லாம் கோலர் கொடுத்தும் சாரி எனக்கு பிடிக்காத பாட்டெலாம் வந்துருச்சு. நல்லா பார்த்தானே கிருஷ்ணா பாட்டு. இதுலேயும் அந்த மாதிரி டேமேஜ் போகுது. வந்துருச்சு. அதுலேயும் அந்த மாதிரி டேமேஜ். அப்போ அது மேலே போகுது டேமேஜ். முடிச்சிட்டோம். பாஸ் ஐலாண்ட் போகிறோம். பாஸ் ஸ்பானிங் இன்னும் வரல. வாட் அதிசயம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸை முடிச்சுட்டு NPCs முடியணும். வேர் இஸ் தி பாஸ்?
ஓ பாஸ், மிஸ்டர் பாஸ், பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு, ஓகேம்மா? கடைசியாக புத்தா யூஸ் பண்ணும்போது ஃப்ளேம் ரைடு வந்தேன். ஐயோ எப்படி தவிச்சேன். இந்த புத்தா யூஸ் பண்ணும்போது தான் நல்ல இல்லை. எட்டிக்கு நான் லைட் ரைட் போயிருக்கேன்ப்பா நிறைய வாட்டி. இந்த மாதிரி அட்டாக்ஸில் இப்படி இப்படி தப்பிச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நல்லா இருக்கும்பா. பூவை இவன் என்ன டேமேஜ் பண்ணிதுன்னு நல்லா தான் டேமேஜும் பண்ணிது. இந்த பாஸ் ஆக மாட்டேங்குது. நாய் கொஞ்சம் சத்தம் ஆயிடுச்சு நைட் வீடியோ எடுக்கிறேன். ஐயோ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ஹெட்ஃபோன் போடாமல் வீடியோ எடுத்தேன்னா நாய்ங்களுக்கு கோவம் வந்துருச்சு டே நாய்ங்களா ஐயோ சன் அட்டாக்கா அப்படின்னுட்டு இருந்தேன். நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே வந்துடுவேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏன்னா இந்த நாயோட மட்டும் பி ஹாப்பியாக இருக்க முடியல. ஐயோ இந்த சன் அட்டாக்கா அடிக்கடி வருதேடா. வாயில வர பாட்டை தான் பாட முடியும். ஐயோ சன் அட்டாக் வந்தாலும் வரும். பாஸ் ரெட் ஹெல்த் ஃபுல் ஹெல்த் நாகலை எப்படி தப்பிச்சேன்னா சன் அட்டாக்லேருந்து நாங்கள்லாம் ஏறுன்னு நினச்சிங்க கொஞ்சம் தள்ளி போயிருந்தேன். அப்படியே பாஸு செத்துட்ட போல. அப்படியே ரைடை முடிச்சிட்டோமா? 1000 ஃப்ராக்மெண்ட்ஸும் கிடச்சிச்சா? அழுனோமா போயிட்டே இருக்கணும். என்கிட்ட மொத்தம் எவ்வளோ ஃப்ராக்மெண்ட்ஸ்? 3000 ஃப்ராக்மெண்ட்ஸ் வச்சுட்டேன். நம்ம அங்கே தானே ஸ்பான் ஆகணும். இங்கே ஸ்பான் ஆகிருப்பாங்க. கெஃபே இல்லை, ஆர்ட் அண்ட் கோல்ட். என் ஹோம் பாயிண்ட் எங்கே போட்டிருக்கேன்? அப்படியே அங்கே தான் போட்டுருமே. சொன்னேன்ல இங்கே தான் போட்டுருக்கேன். நான் இருக்கிற இடம் ஹாட் அண்ட் கோல்ட் ஷாப் வச்சுருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் இந்த கிங்டம் ஆஃப் ரோஸில் இருக்கும்போது ஹாட் அண்ட் கோல்ட் வச்சுருந்தேன். நான் ரைட் போக வச்சுருந்தேன். அக்கௌண்ட்டில் ரோல் பண்ணலாம். செகண்ட் சீலக் பெஸ்ட்டாக, தேர்ட் சீலக் பெஸ்ட்டான்னு பார்ப்போமா? இப்போ நம்ம பூரி எடுத்தாச்சு. தாச்சியை பார்ப்போமா? யாரெல்லாம் அவளை இருக்கீங்க தாச்சியை பார்க்க? எல்லாரும் அவ்வளோதான். ஆனால் தச்சு பிளேஸை தவிர ஒரு தீயில சொல்லெடுத்து உயிர் போகிற கல்லெடுத்து குருதேவ் வந்துருக்கோனே. அதற்போ இவனதான் எதிர்பார்த்தது அவனு அங்கே இருத்தேன் வந்துருக்கானே. ஒரு தீயில சொல்லெடுத்து we are going to welcome to Tachi Gamers. பத்திலாம் எவ்வளோ பரபரப்பாக இருக்கு Tachi. This is Sport Town Fair. ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறியா நீ விளையாடும்போது? எஸ், நானே இது வரைக்கும் சேர்ச்சி வந்தது இல்லை. எனக்கே எதுவும் தெரியாது. கஷ்டாக்க பார்ப்போம். திஸ் இஸ் கால் போட்டோனா? நீங்கள் யாருப்பா? ஐயோ பைரட் மில்லினரி. ஆமாம்மா அடிக்காதடா. இங்கே ஃபஸ்ட்டு கிவர் எங்கே இருப்போம்? ஓ பொல்லா பூத்துக்கு ஃபஸ்ட்டு கிவர் அங்கே இருக்கான். இப்போ நம்மளுக்கு வேலை வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலை? எல்லாத்துக்கும் மேலே ஏறி பார்க்குறியா? இல்லை அண்ணா ஏதோ செடி பெரி பப்பு பரிச்சோரி பெரி சரியா? நான் செடி பெரி செல்லி வாட்
இஸ் திஸ்? உருண்டை உருண்டையாக இருக்குது, உலக உருண்டை. முட்டையை வச்சிருக்காங்க, கோழி முட்டை. மட்டும் மட்டும் ஐயோ என்ன மாதிரி ஹேக்கர்ஸ்ப்பா, ஹேக்கர் தொலைலாம் வர வர அதிகமாக இருக்குது. ஓகே, என் ஃப்ரெண்டு வந்து விளையாடுறான். ஸோ இதோட நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஆண்டூல் அண்ட்